சிந்து பைரவி சீரியல்ல இனிய எபிசோட்ல நம்ம சிந்துவும் நம்ம சிவாவும் சிவாவோட ரூம்ல பயங்கரமா கட்டி பிடிச்சிக்கிட்டு ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து மகா அதை பார்த்துடுறாங்க. பார்த்துட்டா சும்மா இருப்பாங்களா? இப்பவே போய் அன்னபூர்ணி கிட்ட மாட்டி விடுறேன் பாரு அப்படின்னு நேரா போய் அன்னபூர்ணியோட ரூமை கதவை தட்டி அன்னபூர்ணியை எழுப்பி சிவாவோட ரூமுக்கு கூட்டிக்கிட்டு வராங்க. இங்க வந்து பார்த்தா நம்ம சிவா படுத்திருக்கிறாப்புல சிந்துவா காணும். அதுக்கப்புறம் என்ன வழக்கம் போல அன்னபூர்ணி மகாவை திட்டிட்டு கிளம்பிடுறாங்க. கிளம்பி போனதுக்கு அப்புறம் நம்ம மகா பின்னாடியே சிந்து வந்து என்ன அன்னபூர்ணியை அழைச்சிக்கிட்டு வந்து எங்களை மாட்டி விடலாம்னு பார்த்தீங்களா? அன்னபூர்ணி அத்தை எங்களை ஏற்றுக்கிற வரைக்கும் நாங்கள் எதுவுமே பண்ண மாட்டோம். அதுக்கு இடையில எங்களை பிரிக்கணும்னு நீங்க சதி பண்ணுனீங்க அவ்வளவுதான் அப்படின்னு எச்சரிச்சுட்டு போயிடுறாங்க. செலியனை 2 பேரு துரத்திக்கிட்டு வராங்க. ஸோ செலியனை கொல்றதுக்காகவே அவங்க துரத்திக்கிட்டு வர்ற மாதிரி இருக்கு. செலியன் எப்படியோ தப்பிச்சு கோயிலுக்குள்ள போயிடுறாப்புல. அங்க சிந்துவை மீட் பண்ணி இந்த மாதிரி இசக்கியோட ஆளு என்னைய கொல்றதுக்காக துரத்திக்கிட்டு வராங்க. அன்னைக்கு கல்யாணத்துல என்னைய கடத்தினது வேற யாரும் இல்லை, இந்த இசக்கியோட ஆளுங்க தான். நான் அதை பார்த்துட்டேன். அதனால நான் எங்க உண்மையெல்லாம் உங்ககிட்ட சொல்லிடுவோன்னு நேற்று கொல்றதுக்காக துரத்திக்கிட்டு வராங்க அப்படின்னு உடனே எப்படியோ சிந்து நம்ம செலியனை அவங்க ரவுடிங்க கிட்ட இருந்து ஏமாத்தி நேரா எங்க வீட்டுக்கே அழைச்சிக்கிட்டு வந்துடுறாப்புல. வீட்டுக்கு அழைச்சிக்கிட்டு வந்து நம்ம சிவா கிட்ட சிந்து எல்லா உண்மையுமே சொல்லிடுறாங்க. அந்த இசக்கியோட ஆளை எங்க பார்த்தாலும் என்கிட்ட சொல்லு, நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சிவாவும் சொல்லிட்டு போயிடுறாப்புல. அதுக்கப்புறம் செலியனும் அங்கிருந்து கிளம்பிடுறாப்புல. இந்த பக்கம் என்னடானா மகா வீட்டுக்கு வர்றாப்புல. சிவா ஹாஸ்பிட்டல் போகிற நேரமாக பார்த்து மகா நேராக போய் அன்னபூர்ணி கிட்ட போய் சிந்துவை இப்போவே வீட்டை விட்டு வெளியில் அனுப்புங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு இந்த அன்னபூர்ணியும் சிந்துவோட ரூமுக்கு போகிறாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்கமிங்கில் என்ன நடக்க போகுதுன்னு.